ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 30வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனானவர் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பீராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக், நீ யார் என்றார். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வருவதற்கு முன்னே அவைகள் எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். அடுத்த வசனம் கூட. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதனோடு 2ஆம் தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்து கொண்டான், இதோ இப்போது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். 36வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதனோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்து கொண்டான், இதோ இப்போது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்முடைய வேதத்தில் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிந்த சம்பவம். நீங்கள் கவனமாக இந்த செய்தியை கேட்கும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் இந்த செய்தியை கேட்கணும். இந்த இடத்துல ஈசாயினுடைய பிள்ளையாகிய ஏசா தன்னுடைய தகப்பனாரிடத்திலே ரொம்ப நல்லா நீட்டா ரொம்ப டேஸ்டா சமைத்து கொண்டு வந்த ஒரு பொருளை காண்பித்து, அப்பா நீங்க சொன்னது மாதிரி நான் சமைச்சிட்டு வந்துட்டேன், நீங்க என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். உடனே அவன் பிரமிச்சு நடுங்கி, அப்பா நான் உங்ககிட்ட சொன்னது உண்மைதான், நீ நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ சமைச்சிட்டு வான்னு சொன்னது உண்மைதான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் நான் தான் ஏசா அப்படின்னு சொல்லி மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்களே, அப்பா நான் மனசார ஆசீர்வதிச்சேன், அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப எடுக்க முடியாது, நான் யாரை ஆசீர்வதித்தேனோ அவர்தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு விதத்துல பிரமிக்கிறாரு, கலங்குறாரு. அப்போ இந்த ஏசா சொல்றானு, ஏற்கனவே ஒரு டைம் என்னுடைய ஆசீர்வாதத்தை இவன் எடுத்துட்டான், இப்ப 2வது விசையும் இவன் என்ன இப்படி பண்றானே, இனி அவன் யாக்கோபு அப்படின்றது அவனுடைய பேர் அல்ல, அவன் பேருக்கு ஏற்றது மாதிரி அவன் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதை இங்க நம்ம உணர்கிறோம். நான் இன்றைக்கு என்ன செய்தி உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்கள் தவறவே விடக்கூடாது என்று ஆண்டவர் பல இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் பிழைக்கும்படி, இந்த உலகத்திலே நாம் வாழும்படி நமக்காக ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கர்த்தரே உருவாக்கி கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இதுவரையிலும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு உயர்வதற்கான வாய்ப்பே இன்னும் வரல, நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன், ஆண்டவர் ஒரு வாய்ப்பு எனக்கு தரமாட்டாரா, ஒரு உயர்வை கர்த்தர் எனக்கு தரமாட்டாரா? ஆனால் நான் நம்புகிறேன், எப்படி கோலியாத்துக்கு முன்பாக தாவீதை கர்த்தர் எதேர்ச்சியாய் கொண்டு நிறுத்தி அங்கே அவனுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து அவனை ராஜாவாய் அங்கீகரிக்கிறதுக்கு காரணமாய் அது முடிந்ததோ, அதே போல நான் நம்புகிறேன் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உண்டாக்கி தருவார் என்று நம்புகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உண்டாக்கி தருவார் என்று நம்புகிறேன். ஆமென். நமக்காக ஒரு வாய்ப்பு நிச்சயமாய்
பாதை ஆயத்தப்படும். ஹல்லேலூயா. ஆனால் வேதத்துல இந்த பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் தங்களுடைய காலத்திலே வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே இருக்கும்போது அந்த சிறைச்சாலை அனுபவம் அவருக்கு ரொம்ப கஷ்டமானது தான். அங்கே சரியான ஆகாரம் இல்லை, அங்கே தங்கக்கூடிய வசதிகள் எதுவும் இல்லை, அங்கே தன்னுடைய சரீரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து சும்மா இருக்காம அதை ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொண்டு பிலிப்பியர்களுக்கு எழுதின நிருபத்தை அவன் சிறைச்சாலையிலே வைத்து எழுதினான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே தனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சான், தன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சான். ஆனால் அந்த இடத்திலே ஒரு வாய்ப்பை கண்டுபிடித்து அதை எப்படி ஜனங்களுக்கு பிரயோஜனமா மாற்ற முடியும் அப்படின்றதுல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தீவிரமா இருந்தார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேசத்துக்கு கடந்து போகிறார். அங்கே ஒரு சின்ன வாய்ப்பு வேலை செய்வதற்காக கிடைக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்பிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் கடந்து போய் அதற்கு பிறகு அதுக்கு மேல் உயரத்திற்கு போய் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினதுனாலே அந்த நாட்டுக்கு அவன் ராஜாவாய் கர்த்தர் அவனை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய நாட்டிலே போன தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அங்கே இருக்கிற ராஜாவுக்கு அவன் சகல காரியத்தையும் செய்து ஞானமாய் நடந்து தனக்கு கிடைத்திருக்கிற அத்தனை வாய்ப்புகளையும் அவன் பயன்படுத்தி தன்னை மட்டுமல்ல தான் கூட வந்த சகோதரர்களுக்கும் நன்மை செய்தான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ இந்த வேதத்தில் இருக்கிற கர்த்தரால் சொல்லப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் எதற்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, எங்க போனாலும் அவங்களுடைய மனசு இங்க ஒரு வாய்ப்பு இருக்குமா, நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இங்க ஒரு வாய்ப்பு இருக்குமா, நான் பிழைப்பதற்கு இங்க ஒரு வாய்ப்பு இருக்குமா, இந்த இடத்துல ஜனங்களுக்கு முன்னாடி நான் நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, தங்களுடைய இருதயத்தை அந்த வாய்ப்பிற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் மேடை என்கிற ஒரு பிரம்மாண்டமான மேடைக்கு கடந்து போகிறார். அந்த மேடையிலே அதற்கு முன்பாக பேசினவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பேசி இருக்கிறார். அங்க நிறைய கதைகள் சொல்லப்படும், அங்க இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிங் பண்ணுவாங்க. ஜனங்கள் அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சாயந்தரமான அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த மேடையில் அவங்க கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகிற ஒரு பெரிய கூட்டம். இப்போ அந்த இடத்துல ஆண்டவரை பற்றி தெரியணும். அந்த ஜனங்கள் ஏற்கனவே கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்த ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு சாதாரணமாக பிரசன்டேஷன் கொடுக்க முடியாது. சும்மா பைபிள்ல இருந்து அப்படி ஒன்று சொன்னா அவங்க கேட்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கிறது. அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மார்ஸ் மேடையிலே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அதை ஒரு பிரசங்கத்தினுடைய தாட்டா எடுத்துட்டு அது பிரசங்கத்தினுடைய தலைப்பா எடுத்துட்டு சகல ஜனங்களுக்கு முன்னாடி நின்று அந்த அறியப்படாத தேவன் என்று இங்க எழுதி இருக்குல்ல, இவர் யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் அந்த தேவனை சொல்லட்டுமா? அந்த அறியப்படாத தேவன் என்கிறது யார், அவர் என்ன செய்தார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரசங்கத்தை பண்றாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ வேதத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் எங்க போனாலும் அவங்களுடைய மனசு எதை நோக்கி இருந்துச்சுன்னா, இங்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறாரா, இங்க ஒரு வாய்ப்பு வைத்திருக்கிறாரா, அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கிடைத்ததானால் அவங்களால எவ்வளவு பெஸ்டா அதை செய்ய முடியுமோ அதை செய்ததனால் இன்றைக்கு அவர்கள் தலைவனாய் தலைவியாய் நமக்கு முன்பாக நிற்கிறார்கள். எஸ்தர் ராஜாத்தி குறித்து வேதம் சொல்கிறது, இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன். அங்க ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது, அவ்வளவுதான். இந்த வாய்ப்புனால ஒருவேளை எனக்கு மரணம் கூட நேரிடலாம். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய துணையோட போய் நின்னதுனால தன் கூட இருந்த சகல ஜனங்களையும் அவள் மீட்டு கொண்டாள். இப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. உங்க எல்லாருடைய கண்களும் திறக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்பாக வைத்திருக்கிற வாய்ப்புகளை நான் கண்டுபிடிச்சு அந்த வாய்ப்பின் மூலமா ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தருவாராக. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, அப்பா என்னுடைய வாய்ப்புகளை என்னுடைய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபை, கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபை. ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு உங்களுடைய மனசுக்குள்ள அது வரட்டும். ஆண்டவரே, ஒரு ஜபத்தோட இந்த செய்தியை கேளுங்க. எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நான் என்ன பண்ணணும்னா பயன்படுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்கள்.
ஒரு விசை ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் இது இது ஆண்டவர் எவ்வளவு நம்மை கத்தர் நம்ம எவ்வளவு ஞானமாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு பாருங்க. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு பிரதர் வந்து ஒரு வயதான ஐயா இறந்து போனார். அவரை கொண்டு போய் அவருடைய ஒரு சிஎஸ்ஐ திருச்சபை அங்கே அடக்கம் பண்ணினார். ஸோ அடக்கம் பண்ணிட்டு முடிந்து எதுக்குமே அவர்கள் வந்து என்னை கூப்பிடலை. அவங்க பிள்ளைங்க 2 பேர் நம்ம சர்ச்சுக்கு தான் வர்றாங்க. ஆனால் அவங்களுடைய தகப்பனார் வந்து இறந்து போனார். சரி, நான் ஒன்றும் இது யோசிக்கல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதற்கு பிறகு அவங்க எதுவும் செய்யலை. அதுக்கு பிறகு 1 இயர் ஆனிவர்சரி 40வது நாள் ஜெபத்துக்கு அவங்க அப்போல்லாம் சின்ன சர்ச்சு தான் கூப்பிட்டுருக்கலாம், அது கூப்பிடலை, வேறு எந்த ப்ரேயர் கூப்பிடலை. ஸோ 1 இயர் அந்த ஆனிவர்சரிக்கு வந்து அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா இறந்து 1 வருஷம் ஆகுது, ஒரு சின்ன ஜெபம் வச்சுருக்குறோம், எங்கள் ஃபேமிலி எங்கள் காம்பவுண்டில் எங்களுடைய ஓனர் அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த எப்படியாவது அதில் இருக்கிற ஒருத்தருக்காவது ஆண்டவரை பற்றி சொன்னால் பரவாயில்லையே அப்படின்னு நான் போகிறேன். அங்கே போய் அந்த 1 இயர் ஆனிவர்சரியில் ஒரு பாடலை பாடி அந்த பிரசங்கத்தை ஆரம்பித்தேன். அப்போ யார் இருக்காங்கன்னா, அந்த பிரதர், அந்த சிஸ்டர், அந்த ஐயாவுடைய மனைவி, அந்த அம்மா, ஒரே ஒரு சிஸ்டர் அந்த பில்டிங்கினுடைய ஹவுஸ் ஓனர், அவங்களும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிறாங்க. அவங்க வந்து பெரிய பொட்டு வச்சு தலை நிறைய பூ வச்சு அப்படியே உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து ஆண்டவருடைய நடத்துதல் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு 45 நிமிடங்கள் வந்து அந்த ஆராதனை பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணேன், அந்த பிரதருக்காக ஜெபம் பண்ணேன். உடனே இந்த அம்மாவும் வந்து நின்னாங்க. வந்து நின்று அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நின்று என்ன சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ஜீசஸை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஜீசஸை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா, ஜீசஸ் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து நான் வந்துட்டேன். ஒரு சில ஆண்டுகள் தாண்டிருச்சு, ஒரு 6-7 வருஷம் தாண்டிருச்சு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல அவர்கள் வந்து எலெக்ஷன் நின்று அந்த எலெக்ஷனில் அவங்க வெற்றி அடைந்தார்கள். கடந்த இந்த திருச்சபை வந்து இந்த லேண்டுக்காக வந்து நம்ம வந்து கம்ஃபர்ட் சர்ச்சில் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு அப்ரூவல் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படின்னா இந்த டேக்ஸ் எல்லாம் போட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய இடத்துல அலையணும் அப்படி இப்படின்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி நம்ம சர்ச்சினுடைய இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு அப்ரூவல் ஒன்று வாங்கி தரணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். ஐயோ பாஸ்டர், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நீங்கள் அங்கே இருங்க, நான் ஒரு ஆளை அனுப்பி விடுறேன், அவங்க உங்களுக்கு எல்லாம் பார்த்து முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்புனாங்க. அவர் வந்து மொத்த டீட்டெயில்ஸையும் வாங்கினார், கொண்டு போய் ஒரே வாரத்துக்குள்ளே அந்த டேக்ஸை போட்டு என் கையில் அவரை கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பின் நிமித்தமாய் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்காக ஆண்டவர் வைத்திருப்பார். இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு நீர் கொடுக்கிற வாய்ப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை நீர் எனக்கு தருவீராக. எல்லாருடைய கைகளையும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு அப்பா எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை, எனக்கு கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற வாய்ப்பை ஆண்டவரே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானம், என்னுடைய பிள்ளைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானம் இப்பொழுது ஆண்டவரே எத்தனை பேர் அந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டிருக்கிறார்களோ, இதற்கு முன்பாக வாய்ப்புகளை தவற விட்டார்களோ, ஆனால் இனி ஒரு விசை கூட அந்த வாய்ப்புகளை கர்த்தர் தருவீராக. அந்த வாய்ப்புகளை ஒரு நாளும் தவற விடாதபடி கர்த்தர் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் உண்டாக்குகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ரொம்ப கவனமாய் நீங்க கவனிக்கணும். இந்த வாய்ப்புகளிலே ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். இது ரொம்ப முக்கியமான செய்தி, இது ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்க எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க தெரியல, இதை நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஒரு நாள் உங்களுடைய வயது தாண்டினதற்கு பிற்பாடு எனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் நான் தவற விட்டுட்டேனே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க ஒருத்தருமே வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். இந்த செய்தியை கொடுக்கும்போது அதற்காக தான் நான் ஜெபம் பண்ணேன். பாருங்க, வீட்டிலேயே இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து அவருடைய கணவனார் சொல்லிட்டே இருக்கிறாரு, அம்மா இந்த மாதிரி ரூமுக்குள்ள அடைஞ்சே கிடக்காதம்மா, கொஞ்சம் வெளியே போமா, கொஞ்சம் இங்கே போமா, இதை பாருமா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு என்னமோ அந்த ரூமுக்குள்ளே இருந்ததே பிடிச்சிருச்சு. ஏற்கனவே அவங்களுடைய உடம்பு ரொம்ப பருமனான உடம்பு, எங்கேயுமே வெளியே போகாமல் அவ்வளவு தாளந்துகளை வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ளே இருந்து சரியான எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாமல் அவங்க உடம்புல இன்னும் அதிகமான வெயிட் போட்டு அவங்க கால் நடக்க முடியாமல் இன்று வந்து அவங்க வந்து வயதாகும் போது என்னுடைய கையை பிடிச்சி சொன்னது என்ன தெரியுமா, பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல காலம் இருந்துச்சு, நான் நினச்சா ஓடலாம், நான் நினச்சா வெளியே போகலாம், நான் நினச்சா திருச்சபைக்கு போகலாம், நான் நினச்சா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனால் நான் அப்படியே சோம்பேறித்தனமா, என் கணவனார் அப்பவே சொல்லிட்டே இருப்பாரு, நீ போன்னு சொல்லிட்டே இருப்பா, நான் எதையுமே கேட்கல, நான் உள்ளேயே உட்கார்ந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியே போகலான்னு தோணுது,
எனக்கு நடக்கலான்னு தோணுது, எனக்கு எல்லாரும் மாதிரி போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாதிக்கணும்னு தோணுது. ஆனால் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு இந்த ரூமுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிறது போல ஒரு சூழ்நிலையிலே நான் தள்ளப்பட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை தயவு செய்து இன்றைக்கு ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பை கூட நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க சத்தமாய், எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பை கூட நான் தவற விட்டுறக்கூடாது ஆண்டவர். ஒரு வாய்ப்பை கூட. எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு பிழைப்பதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இத்தனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம், ஒன்றை கூட நம்ம பயன்படுத்தாமல் கர்த்தரை பார்த்து ஏன் எனக்கு இப்படி செய்தீர் என்று நம்ம கேட்டா நம்ம எங்க போய் நிற்க முடியும்? கர்த்தர் என்ன பதில் சொல்லுவார்? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஒரு காரியத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க முழு பலத்தோடு, அப்பா எனக்கு ஒரு நீதி செய்வீராக, எனக்கு ஒரு இரக்கத்தை செய்வீராக, எனக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்புகளை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் என்னை ஞானத்தினால் நிரப்புவீராக, அப்பா ஞானத்தினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. அப்புறம் ஃபீல் பண்றது மாதிரி நம்ம ஒரு நாள் வந்துடக்கூடாது. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது. அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து பேசிட்டே இருக்கிற, நீ ரொம்ப பெருசா இது பண்ணுவ அதை பண்ணுவேன்னு சொல்லுவ, ஆனா நீ என்ன எடுத்துட்டு வந்தேன்னா அந்த வனாந்தரத்திலே நீ அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனார் வந்து ஈசாய் தாவீதிற்கு வந்து ஒரு பெரிய ஆட்டு பண்ணையே கொடுக்கல, ஒரு 1000 ஆடுகள் அவன் கையில கொடுக்கல, தனக்கு இருந்த மொத்த ஆடுகளுக்கும் அவனை தலைவனாய் மாற்றல. என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, தன்னிடத்திலே இருந்ததிலே கொஞ்சம் ஆட்டை எடுத்து தன்னுடைய மகனுடைய கையிலே கொடுக்கிறார். அதனாலதான் அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கொஞ்சம் ஆடு, எங்க அப்பாவுக்கு நிறைய ஆடு இருக்குது, எங்க அப்பா பெரிய ஆட்டு பண்ணையும் வச்சிருக்கிறாரு, ஆனா மொத்தத்தையும் உன்னை நம்பி தரல, உன்னை நம்பி என்ன கொடுத்தாரு தெரியுமா? இந்த கொஞ்சம் ஆடை கொடுத்திருக்கிறார்ல, அந்த கொஞ்சம் ஆடை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுக்கு உரிய வாய்ப்புகளை எங்க தவற விடுறாங்கன்னா, நம்பர் 1, முதலாவது அவர்கள் தவற விடுகிற இடம் கொஞ்சம் கொஞ்சம். எனக்கு ரொம்ப பெருசா வரட்டும், நான் அப்படின்னா செய்வேன். எனக்கு நல்ல சம்பளம் வரட்டும், நான் அப்படின்னா செய்வேன். எனக்கு ஒரு நல்ல விசாலம் வரட்டும், அப்படின்னா நான் செய்வேன். எனக்கு நல்ல மைக் இருக்கணும், எனக்கு நல்ல கீபோர்டு இருக்கணும், எனக்கு நல்ல இது இருக்கணும், இது வசதி இல்லை, இந்த இடம் வசதியா எனக்கு இல்லை, இதெல்லாம் வந்தா தானே செய்ய முடியும், இதெல்லாம் இல்லைன்னா நான் எப்படி செய்ய முடியும்? ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் ஒருவேளை உங்களுடைய மனசு வந்து கொஞ்சத்தை பார்த்து நீங்க வந்து அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டிருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய சிகரங்களை ஆண்டவர் ஆரம்பிக்கிறது நான் நம்புறேன், ஜீரோலிருந்து தான் கர்த்தர் ஆரம்பிப்பார். ஒன்றும் இல்லாமல் இருந்து தான் கர்த்தர் ஆரம்பிப்பார். ஒன்றும் இல்லாமையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்ன தந்திருக்கிறாரோ அதை 100க்கு 100 முழு மூச்சோடு நீங்கள் செய்வீர்களே, ஆனால் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் அதை பெருக பண்ணுவார், கர்த்தர் அதை வளர்த்துவார், கர்த்தர் அதை அங்கீகரிப்பார், கர்த்தர் அதை பெரிய மரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருடைய மென்டாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படின்னா நான் கடை ஆரம்பிக்கிறேன்,
அப்படின்னா நான் தொழில ஆரம்பிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்லாப்பெட்டி வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் வேணும், இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும், இந்த மாதிரி ஒரு பைக் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும். ஏதாவது ஒன்றை காரணம் காமிச்சு இது இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்புவோம். இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உனக்கு இருக்கிற இந்த பணத்தோடே போ, உனக்கு இருக்கிற இந்த தாளந்தோடே போ, உனக்கு இருக்கிற இந்த சரீர சுகத்தோடே போ. நான் உனக்கு முன்பாக இருக்கிற மீதியானியர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர்களை முறியடித்து அவர்களை வெற்றி அடைய பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அப்போ நம்பர் 1, நம்முடைய வாய்ப்பை எதன் நிமித்தம் தவற விடக்கூடாது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அற்பம், சின்னது, எனக்கு இது செட் ஆகாது, நான் ரொம்ப பெருசா யோசிக்கிறேன், நான் ரொம்ப பெரிய விதமா இருக்கிறேன். இல்லை 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 இல்லை, ஆண்டவரே நீர் எனக்கு கொஞ்சத்தையும் அனுமதித்தாலும் அநேகத்தையும் அனுமதித்தாலும் என்னை வளர்த்துகிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை நடத்துகிற தேவன் நல்லவராயிருக்கிறார். கைகளை எல்லாரும் அசைத்து ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் என்னை பெருமைப்படுத்துவதற்காக நான் சொல்லலை, உண்மையிலே அப்படி கிடையாது. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு வேணுன்றதுக்காக சொல்கிறேன். நம்முடைய இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய திருச்சபையில் இருக்கிற இந்த பிஎஸ் சிஸ்டம் பாருங்கள், இந்த மானிட்டரு, இந்த பிஎஸ் சிஸ்டம் பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவில் வந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிஎஸ் சிஸ்டத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல ஸ்பீக்கரை தந்திருக்கிறார், நல்ல மைக் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நல்ல உங்கள் சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி தந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நான் இந்த செய்தியை கொடுக்கும்போது நான் வந்து நினைக்கிறேன், இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. நீங்கள் இந்த பாலத்தை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா பிரியா சவுண்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு சவுண்டு வச்சிருக்கிறார் ஒருத்தர். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த பாலத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த பிரியா சவுண்ட் சர்வீஸ் வந்து ஒரு நாள் சர்ச்சில் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறோம். அப்போ ஒரு வெளியேருந்து ஒரு ஸ்பீக்கர் வர, வெளியேருந்து ஒரு ஊழியக்கார் வர. அப்போ அவருக்கு மைக்கு கண்டிப்பாக வேணுன்றதுக்காக அவர்கிட்ட வாடகைக்கு கேட்குறேன். இந்த மாதிரி சார் ஒரு 50 பேர் உட்காந்து ஆராதிக்கிற சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு 2 பாக்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறேன். உடனே அவர் 2 பாக்ஸ் எடுத்து 2 பக்கம் வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சு அப்படி அந்த ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. அப்போ முடித்த உடனே கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு புதுசு வாங்குற அளவுக்கு பணம் இல்லை, இந்த செகண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் நான் வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஃபாதர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நான் நிறைய இடத்துல போட்டு அடின்னு அடிச்சிட்டேன், இது எல்லா குவாலிட்டியுமே போயிடுச்சு, நீங்கள் எடுக்கிறதுனா எடுத்துங்க, வெறும் 2500 ரூபா கொடுங்கன்னாரு. 2500 ருபீஸ். உடனே நான் சொன்னேன், தாராளமாக கொடுத்துறேன் சார், எனக்கு 2500 ரூபா கிடச்சதே பரவாயில்லன்னு சொல்லி அதை எடுத்து தொடச்சி நம்ம சர்ச்சில் வந்து கார்பரேட்டர் ஐயா மதிய ஐயா இருந்தார், அவரை வர சொல்லி ஒரு நல்ல மேலே ஒரு டொக்லான் சீட் ஒன்று ஒரு மேலே அந்த சீட்டை வாங்கி ஒட்டி புதுசு மாதிரி அப்படியே 2 பக்கம். ஸ்பீக்கரை பார்த்தா புதுசாக இருக்கும், ஆனால் மைக் எடுத்து பிரைஸ் த லார்ட் அப்படின்னா பிரைஸ் த லார்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இதில் தான் கேட்கும். அப்படி இருந்துச்சு. ஆனாலும் என்ன சந்தோஷம் அப்படின்னா, சார் நம்ம வந்து இது வரைக்கும் மைக் இல்லாமல் கைத்தட்டி பாடிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ ஒரு மைக் சிஸ்டம் கிடச்சிச்சு, இப்போ ஒரு அதை தொடச்சி அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு போத்தி அதை அழகுபடுத்தி உண்மையிலே என்னுடைய மனசை விட்டு அந்த ஸ்பீக்கர் இன்னைக்கு வரைக்கும் போவே இல்லை. அதுக்கு 2 ஸ்டாண்டை வெல்டிங் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து நானே கொண்டு போய் செட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பூஞ்செடியை மேலே வச்சு அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இன்று நான் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் அற்பமாய் பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பாக என் தேவனுடைய கண்கள் மட்டும் ஆசையாய் பார்க்கிறது. என்னை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய வாழ்க்கையை அற்பமாய் பார்க்கிற ஆயிரக்கணக்கான பேர் மத்தியிலே உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய உந்துதலையும் உங்களுடைய உற்சாகத்தையும் ஹல்லேலூயா அற்பமாய் அல்ல, அற்பமாய் அல்ல, ஆசையாய் பார்க்கிற ஒரு தேவன் உண்டு, ஆசையாய் பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் வாக்கு கொடுக்கிறார், நாகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நீ காண்பாய். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. அப்போ ஆண்டவர் யாரை தேடுகிறார்? யார் வந்து நீங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியும்? என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு எதையுமே நான் என்னவா நினைக்க மாட்டேன்னா அற்பமா நான் நினைக்க மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஒரு 3 பேருடைய முடிஞ்சா, ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், மற்றவங்க முடிஞ்சா பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க வந்து அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க.
ஆமென். வாய்ப்புகளை, சாதாரணமான வாய்ப்புகளை நீங்க தள்ளாதீங்க, நீங்க தள்ளாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற நேசம்தான் வாய்ப்பு, உங்களுக்கு வைத்திருக்கிற நேசம்தான் வாய்ப்பு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எனக்கு ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம், 35 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி எனக்கு திருமணமாகலை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்காக ஏன் உங்களுக்கு இவ்வளோ தள்ளி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. அவங்க கண்ணீரோட சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு நாள் கூட ஒரு நபர் கூட என்னை மாப்பிள்ளைன்னு கேட்க வந்ததில்லைன்னா. ஸோ எனக்கு அப்படியே கண்ணீரே வந்துச்சு. ஒரு நாள் கூட. எனக்கு வயது இத்தனை ஆயிடுச்சு பாஸ்டர், 35 வயது. இந்த 35 வயதுல ஒரு நபர், ஒரு சொந்தக்காரங்களோ ஒரு நண்பர்களோ சுத்தி இருக்கிறவங்களோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு இருக்காமே அப்படின்னு கூட கேட்டதில்லை பாஸ்டர். ஒருத்தர் கூட என்ன பொண்ணு கேட்டதில்லை. எனக்கு அப்படியே உடஞ்சிட்டேன் நான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, சின்ன சின்ன காரணம் காமிச்சு அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுறோம். நிறைய பேர் தூக்கி போட்டுடுறோம். எதையுமே பயோடேட்டா பார்த்த உடனே நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க, படிப்பை பார்த்த உடனே நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க, சேலரியை பார்த்த உடனே நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனால் நான் அதுக்காக நீங்கள் கவனம் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்களேன்னு சொல்லலை. ஆனால் சில காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுடைய வாய்ப்பு எதில் தான் ஆரம்பிக்கும்னா அற்பமானதில் தான் ஆரம்பிக்கும். ஆமென். அற்பமானதில் தான் ஆரம்பிக்கும். அதில் ஒரு பெரிய சம்பூரணத்தை கர்த்தர் உங்களுக்கு பண்ணி உடைய தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப அந்த வேலையை குறித்து உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கலாம். பாஸ்டர் இதை போய் நான் படித்த படிப்புக்கு இதை போய் பண்ணிட்டு இருக்கிறேனே, எனக்கு இருக்கிற திறமைக்கு நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேனே, நான் இந்த இடத்துல இருக்கணுமா? இதுதான் ஆண்டவர். ஒருவேளை டெய்லி காலையில் எழும்பும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சவால்களை பார்த்து நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாத, நீ கலங்காத, அதே இடத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரால் முடியும். அதை பெருக பண்ணுறதுக்கு ஆண்டவரால் முடியும். அந்த அற்பமான ஆரம்பத்தை பெருக பண்ணுறதுக்கு கர்த்தரால முடியும். உங்கள் பிள்ளையை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரால் முடியும். அதை விட்டுற வேண்டாம், அதை தூக்கி போட்டுற வேண்டாம். ஸ்தோத்திரம். அது பெருசா வரட்டும்னு நினைச்சிட்டு நீ சும்மா இருக்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடே செய்யுங்கள். உங்கள் கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடே செய்யுங்கள். என் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ நம்பர் 1 நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்கள் வாய்ப்பை இனி தவற விடக்கூடாது. எப்படி தவற விடக்கூடாதுன்னா, இது கொஞ்சமாக இருக்குது, இது சுலபமாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது, இதில் ஒன்றும் பெரிய லாபம் இல்லை, இதில் ஒரு பெரிய வெற்றி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. ஆமென். சிலர் பாருங்க, பெருசெல்லாத்தையும் மனசில் நினச்சிட்டு நான் எல்லாம் சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறதில்ல, நான் என்னதான் எனக்கு க்ரோட்ஸ், எனக்கு லேக்ஸு, அதெல்லாம் பண்ணி ஒரு மாதம் முழுக்க அலைஞ்சு 15,000 ரூபாய் எதுக்கு சம்பாதிக்கணும், எனக்கு என்ன இருக்குது? நான் சொல்கிறேன், உங்களுக்கு விஷன் இருக்கிறது தவறல்ல, உங்களுக்கு டார்கெட் இருக்கிறது தவறல்ல. ஆனால் அதுக்காக எனக்கு அதுதான் கிடைக்கணும்னு சொல்லி சும்மா இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கடன்காரராக இருக்கிற ஒருத்தர் சர்ச்சுக்கு கடன் இருக்கா அப்படின்னு கேட்டு சொல்லும்போது, பாஸ்டர் ஒரே ஒரு ஜெபம் மட்டும் பண்ணுங்க, மொத்தத்தையும் நானே முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. கேட்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நானே முடிச்சிடுவோம் பாஸ்டர், ஒன் ப்ரேயர் மட்டும் பண்ணுங்க. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன் பெங்களூரில், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன் சென்னையில். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் கடன் என்ன பாஸ்டர், என் கடன் உங்கள் கடன் எல்லாம் சேர்த்தே முடிச்சிடலாம், எல்லாத்தையும் கிளியராக முடிச்சிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி பிரதர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். பட் இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ வருது 15,000 20,000 சில ஆர்டர் வருது, அதெல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை. அதெல்லாம் போய் மண்டை எதுக்கு பிச்சுட்டு இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஒரே குறிக்கோள், த பிக், பெருசு, எனக்கு ஒரே குறிக்கோள். ஆனால் சொல்லி 3 வருஷம் ஆச்சுங்க. அந்த 3 வருஷத்தில் ஒழுங்கா இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்டை 10,000 20,000 பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு இருக்கிற கடனோட கூட இருந்திருப்பாரு. இப்போ என்ன தெரியுமா, இந்த 3 வருஷமும் அமைதியா அந்த ப்ராஜெக்டுக்காகவே பண்ணிட்டு இருக்கிறனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கடன்காரராய் மாற்றப்பட்டார். தரிசனம் இருக்கிறது தவறல்ல, நமக்கு லட்சியம் இருக்கிறது தவறல்ல. ஆனால் மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னார், ஆண்டவரே என்னுடைய ஆரம்பத்தை நிலைப்படுத்துவதற்கு கையை எல்லாரும் மேலே உயர்த்து, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை தரணும், எனக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் தருவாராக, இனி எனக்கு பெருசா வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது அல்ல.
நீங்க கொடுத்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கக்கூடிய கிருபை. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த கொஞ்சத்துல நான் படிக்கணும், இந்த கொஞ்சத்துல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இந்த கொஞ்சத்துல நான் ஆரம்பிக்கணும். அதற்கு இப்பொழுது என்னுடைய கைகளை திடப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஆண்டவரே உங்க கரம் என்னோடு இருந்தா இந்த கொஞ்சம் பெருக பண்ணு வல்லவரா இருக்கிறீர். அது ரொம்ப பெருசா மாறும்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க மேல அப்படியே வரட்டும். நன்றி அப்பா, நன்றி நன்றி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்க செய்தி. உன் குறைவெல்லாம் நிறைவாக்கி குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி வாழ்நாளெல்லாம் கைகளமால் செடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே என்னை பெறுக. கைகளமால் வெற்றியில் செடா தெய்வமே என்னை பெறுக. ஒரு விஷயம் என் செடா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ நம்பர் 1, முதலாவது மனசில் அப்படியே ஆணித்தரமாக பதியணும். அப்படியே தட்டி எழுப்பி ஞாயிற்றுக்கிழமை பாசி என்ன பிரசங்கம் பண்ணாரு, உடனே எல்லாரும் ஒரே வார்த்தையில் சொல்லுவீங்க, வாய்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணாரு. ஏன்னா அந்த வாய்ப்புன்ற வார்த்தை அடிக்கடி வரதுனால வாய்ப்பை தவற விட்டுறாதேன்னு பேசினாரியா. என்ன பேசினாரு? முதல் நம்பர் 1 ஃபஸ்ட்டு என்ன வாய்ப்பை தவற விடக்கூடாது அப்படின்னா, கொஞ்சம் அற்பம் சின்னதாக இருந்தாலும் அந்த வாய்ப்பையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எனக்கு பெருசாக வரட்டும் அப்படின்னு நினச்சிருக்க வேண்டாம். இருக்கிறத செய்யும்போது கர்த்தர் நமக்கு உயர்த்த கர்த்தர் வல்லவர். ஸோ நம்பர் 2, இந்த ஏசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது அவனுடைய அந்த பைட்டம் குழுக்காக தன்னுடைய சகோதரனிடத்தில் வந்து அவன் போகிற அந்த வேத பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் ஸ்தோத்திரம், அவனுடைய சகோதரனுக்கு முன்பாக இந்த கூழ் காய்ச்சி குடிக்கும்போது வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 28வது வசனத்தை வாசிக்கலாமா? சாரி, 27ஆம் அதிகாரம் 38வது வசனம். நம்ம ஏற்கனவே வாசித்தோம்ல, அந்த 38 வாசிக்கலாம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு என்று தன் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அடுத்தது அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக் அவனுக்கு பிரதி உத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்தில் இறங்கும் பனியோடும் இருக்கும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஏசா வந்து தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இவ்வளவு அழுவதற்கு காரணம் என்ன? எனக்கு ரொம்பவே உண்மையிலே இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏசா மேல உண்மையிலே ஒரு அன்பு அதிகமாய் வரும். பொதுவாக வேதத்தில் வந்து நிறைய பேருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா யாக்கோபை தான் பிடிக்கும். நம்ம பாடும்போது கூட நிறைய பேர் யாக்கோபை போல நான் போராடுவேன், அப்புறம் இன்னொரு யாக்கோபை போல் போகும் பாதையில். இந்த யாக்கோபை குறித்து நிறைய பாடல் இருக்குது, நிறைய. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாவை குறித்து பாட்டு இருக்குமான்னு நீங்க பாருங்க. ஒரு பாட்டு இருக்கும், பாஸ்டர் அப்ப பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? சண்டே ஸ்கூல் விபிஎஸ்க்கு ஏசாவை பற்றி என்ன பாடிருக்காங்க? அது அந்த ஸ்டார்டிங் என்ன? காட்டுக்குள்ள போன அந்த ஏசா, அண்ணன் பேரு ஏசா. அதுக்கு அடுத்த லைன் என்ன? நீ நினைக்காத அவனை லேசா. இந்த பரவாயில்ல, இந்த ஒரு பாட்டு தான் இருக்கு. அவனுக்கு ஏசாவை குறித்து எல்லாருமே எப்படிதான் எழுதுவாங்க?
எல்லாருமே நெகட்டிவா தான் எழுதுவாங்க. யாரை கேட்டாலும் நெகட்டிவ். ஐயோ ஏசா மோசமானவன், ஏசா அந்நிய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், ஏசா அவங்க அப்பா அம்மாவோட இருக்கல, ஏசா வேட்டையாட போயிட்டான், என்னென்னமோ சொல்லிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த ஏசா அழுகிறத பார்த்தா அப்படியே என் தகப்பனே அப்பாட்ட போய் ஒரு ஆசீர்வாதமாகிலும் எனக்கு நீங்க மிச்சம் வைக்கலையா? அண்ணன் தம்பி ஏமாத்திட்டு போனான்னு சொன்ன உடனே கத்தி எடுத்துட்டு தூக்கிட்டு போய் ஒரு குத்தி அவனை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா அவனுக்கு முன்னோடியான காயின் ஆபேல் விஷயத்துல ஆபேல வந்து காயின் கொன்னான்ற ஒரு சரித்திரமே இருக்குது. ஆனா அதெல்லாம் யோசிக்காம என்னையும் ஆசீர்வதியும். அவங்க அப்பா வந்து திணறா இருப்பாருங்க அந்த இடத்துல. ஐயோ எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இந்த பையன் இவ்வளவு அழுறத பார்த்த உடனே, சரிப்பா உன்னுடைய வம்சம் வந்து பூமியினுடைய சாரத்தை போல இருக்கும் அப்படின்னு சும்மா. அதுக்கு முன்னாடி யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம். சரி என் பிள்ளையினுடைய ஆறுதலுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லலான்னு சொல்லிவிட்டார். ஏன் இவ்வளவு அழுதாரு? எதுக்கு இவ்வளவு அழணும்? அவனுக்குள்ள இவ்வளவு ஃபீல் வர்றதுக்கு காரணம் என்ன? வேற ஒண்ணுமே இல்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏற்கனவே ஏசா தன்னுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நமக்கு ஒண்ணு கிடைக்கும், நாளைக்கு நம்ம அதை பார்த்துக்கலான்னு சொல்லி ஏற்கனவே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பை இழந்துட்டான். இப்ப ரெண்டாவது ஒரு வாய்ப்பை தேடி போகிறான். அந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்கலன்னு போது அவனுடைய மனசு அந்த இடத்துல பொறுக்கவே இல்லை. ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் வாய்ப்புகளை தவற விடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு டயர்டா இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு வெறுப்பா இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு என்ன பெருசா வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்பவே என்ன திட்டிட்டு இருக்கிறீங்க? எனக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, இப்பவே வா. உங்க டார்ச்சர் தாங்கவே முடியலங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஏசா வந்து யாக்கோபினிடத்துல போய் அந்த கூளை வந்து குடிக்கும்போது, நீ எனக்கு என்ன தருவேன்னு கேட்டோன்னே, என்னுடைய சேஷ்டபுத்திர தந்துருவியா? அட போப்பா, நீ எடுத்துட்டு போப்பா, என்ன நான் வந்து சம்பாதிக்க மாட்டேனா? எனக்கு கிடைச்சிடாதா? எங்க அப்பா என்ன அப்படியேவா விட்டுற போறாரு? நீங்க ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு சொல்லுங்க. என்னத்திற்கு நிறைய பேருக்கு இந்த யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னா, கணவனாரோ பிள்ளைகளோ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ வந்துரு. கேட்கல, என்ன சொல்லுவாங்க? ஹலோ என்ன சொல்லுவாங்க? நீ வந்துரு, நீ ஏன் பாடுபடுற? நீ அட்ஜஸ்ட் பண்ணு, நீ பொறுமையாயிரு, நீ பொறுத்துக்கோ, ஆரம்பத்தில் இப்படிதான் இருக்கும், போக போக சரியாகும் அப்படின்னு சொல்றவங்க கிடையாது. இன்னைக்கு என்ன தெரியுமா? கஷ்டமா இருக்கா? நீ ஹலோ என்ன கேட்கலையே சத்தம்? கஷ்டமா இருந்தா உடனே என்ன பண்ணிடணும்? வந்துடணும். சரி அடுத்து பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு கஷ்டமா இருக்கிறதுனுடைய காரணம் நம்ம விட்டுட்டு வர்றதுக்கு இல்ல, அந்த கஷ்டத்தை தாண்டி, அந்த கஷ்டத்தை சகிச்சு பொறுமையா இருந்து அந்த இடத்துல கற்றுக்கொண்டு நீங்க உயர வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு மேல எந்த இடத்துக்கு போனாலும் உங்களால நிற்க முடியும் என்கிற ஒரு படிப்பினையை தான் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்காக தான் சிலர் ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய மனசுக்குள்ள இருக்கலாம், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, அதனால வேணா விட்டுறலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு கிடைச்ச நிறைய வாய்ப்புகள், இன்னொருத்தர் நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சா நான் அதை நல்லா பார்த்துக்குவேன்னு எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருக்கும்போது, நீங்க கஷ்டம்ன்ற அந்த ஒன்ன மனசுல வச்சு நீங்க விடுவீர்களே, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் குழந்தைகளை பெரிய விஷயமா யோசிக்கிறதே இல்லை. நிறைய பேர் கல்யாண ஒப்பந்தத்தில் 2 பேர் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கல்யாண ஒப்பந்தத்தை பெருசா எடுத்துக்கிறதுல, நீ இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், நீ இல்லைன்னா நான் பிழைக்க முடியாதா அப்படின்றாங்க. ஆனா நிறைய பேர் இதே உலகத்துல என்ன ஜெபிக்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு கல்யாணம் பண்ற ஹஸ்பண்ட் அப்படி இருக்க வேண்டாம், இப்படி இருக்க வேண்டாம், ஜஸ்ட் எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு ஐடி இருந்தா கூட போதும், எனக்கு ஒரு மனைவின்ற அந்த அளவுக்கு நான் ஒரு திருமணத்துல இருந்தா கூட போதுங்க அப்படி நினைக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? கஷ்டன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஜெபத்தில் வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ரொம்ப அன்பாய் சொல்லுகிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். வாய்ப்புகள் வந்து நாளைக்கு வருமானு கேட்டா சில நேரத்தில் தெரியாது.
உங்களுக்காக காத்திருக்காது. எத்தனை நாள் காத்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை மாசம் காத்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் காத்திருக்காது. அந்த இடம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நினைச்சா கூட அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க எல்லாருமே, நீங்க போக முடியாது. அந்த இடத்துல இன்னொருத்தருக்கு வந்துட்டாங்கன்னா போக முடியாது. இந்த உலகத்துல வாய்ப்பிற்காக ஜனங்கள் அலைகிற அலைச்சல் ரொம்ப பெருசு. எங்க 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 ஒரு ஃபோன் கால் வராதா, ஒரு என்கொயரி வராதா? ஆனா நம்ம நிறைய பேர் மிஸ் பண்றோம். கத்திரத்துல கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே அடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லுங்க. அடுத்து பார்த்துக்கலான்னு நாளை வரும்னு நான் நினைச்சு வாய்ப்புகளை தவற விடாமல் இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு இன்னைக்கு உடம்புல பலன் இருக்குது, இன்னைக்கு மனசுல பலன் இருக்குது, இன்னைக்கு 5 கிலோமீட்டர் நடக்கலாம், இன்னைக்கு பாடுபடுவதற்கு உங்களுக்கு பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படி பாடுபடுவதற்கு பலன் இருக்கும் போது என் சோம்பேறித்தனத்தினாலே நான் அதை ஸ்கிப் பண்ணாதபடி கர்த்தர் என்னை காத்துக்கொள்ளுவீராக, காத்துக்கொள்ளுவீராக, காத்துக்கொள்ளுவீராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடன்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். இல்ல நான் நடக்க மாட்டேன், நான் எதுக்கு நடக்கணும்னு கேட்டுட்டு நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு 2 கிலோமீட்டர் சொன்னா நடக்க முடியாத மாதிரி ஒரு வாய்ப்பு அன்னைக்கு நம்ம நிறைய பேர் தவற விடுவோம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, என்னுடைய வாய்ப்பை எதற்காக நான் தவற விட மாட்டேன்? நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி நான் ஒரு நாளும் தவற விடுவது. ஆண்டவர் தாவீதை கொண்டு கோலியாத்தை கொல்லணும்னு ஆண்டவருடைய பிளானா, சவுலை கொண்டு கோலியாத்தை கொல்லணும்னு ஆண்டவருடைய பிளானா? சொல்லுங்க. சவுலை கொண்டுதான் கோலியாத்தை அழிக்கணும்ன்றது கர்த்தருடைய திட்டம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இப்பொழுது ராஜாவா இருக்கிறது யாரு? சவுல். கண்டிப்பாய் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு அந்த பொறுப்பை அவங்களிடத்துல எடுக்க மாட்டார். ஆனா எத்தனை நாள் கர்த்தர் டைம் கொடுத்தாரு? 40 டேஸ். 40 நாள்ல ஒரு நாளாவது இவனுக்குள்ள தைரியம் வரும், ஒரு நாளாவது இவன் போயிடுவான், ஒரு நாளாவது இவன் போய் யுத்தம் பண்ண நிற்பான் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. ஆனா 40 நாட்களும் சவுல் அதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கல. அடுத்த நாள் அதற்கு பிறகுதான் கர்த்தர் யாரை எழுப்பினார் அப்படின்னு சொன்னா, தாவீது என்கிற ஒரு சாதாரணமான ஆட்டை மேய்க்கிற அந்த சின்ன பையனை கர்த்தர் எழுப்பி அவ்வளோ பெரிய கோலியாத்தை கர்த்தர். பிரதர் சிஸ்டர், உங்களை மிக அன்பாய் நான் கேட்கிறேன், நீங்க தள்ளி 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 கஷ்டப்படுவதற்கு விருப்பம் இல்லாம, விட்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாம நாளைக்கு 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 நாளைக்குன்னு தள்ளி விடுவீங்கன்னா அந்த வாய்ப்புல இன்னொருத்தர் உட்கார்ந்து விட்டால், அமர்ந்து விட்டால் திரும்ப உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்கவே முடியாது. நீங்க நினைச்சா கூட எடுக்க முடியாது. அதற்கு பிறகு உங்களுடைய அன்பை செலுத்தி நேரத்தை செலவு பண்ணி ரொம்ப வேஸ்ட். ஆமேன்னு சொல்லு. எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. எந்த வாய்ப்புகளையும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லுங்க, ஒரு நாள் நான் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த அம்மாங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இந்த வெண்டைக்காய் விலை கம்மியாகும், வெண்டைக்காய் ரொம்ப விலை கம்மியாகும். ஸோ ரோட்டில் வருகிற அந்த வெண்டைக்காய் வியாபாரி இன்னைக்கு ரொம்ப விலை கம்மி, பிஞ்சு வெண்டைக்காய் அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா ஒரு கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிற நிறைய அம்மா வீட்டுக்குள்ளே வச்சுட்டு, இன்னைக்கு தான் சாம்பார் இருக்குல்ல, இன்னைக்கு தான் அப்பளம் பொரிச்சிட்டோம்ல, இதுக்கு மேலே ஒரு வெண்டைக்காய் கூட்டு தேவையா? என்னைக்கு பார்த்துக்கலாம்? கேட்கல, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்கு முன்னாடி வெட்டி போட்டால் போதும், அதுக்கு என்ன அதை ஒரு தாளிக்கணும், அது ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் எக்ஸ்ட்ரா, இது எதுக்கு அப்படி? ஸோ அடுத்த நாள் காலையில் ஒருவேளை கணவனார் நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் சாப்பிட்றேன், நீ வேணா சமைச்சு சாப்பிட்டுக்கோ, நைட் சாப்பிட்றேன்னா அவர் தான் வெளியில் சாப்பிட்றாருல, அப்புறம் எதுக்கு இந்த வெண்டைக்காய்? ஆனால் 2 நாள் தாண்டி அந்த வெண்டைக்காய் உடச்சி பார்த்தீங்கன்னா வாங்கினது பிஞ்சு வெண்டைக்காய் தான். 3 நாள் தாண்டி பண்ணிங்கன்னா அந்த வெண்டைக்காய் எந்த பிரயோஜனமும். அப்புறம் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஐயோ வெண்டைக்காய் முத்தி போச்சே, எடுத்து எங்கே போட்டுடலாம்? குப்பையில் போடுறது அதை கிடையாது. குப்பையில் வெண்டைக்காயை போடக்கூடாது, வெண்டைக்காய் வாங்கினால தான் போடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மிஸ் பண்ணுறது எது தெரியுமா? நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். வீட்டுக்குள்ளே வர்றாங்க, அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் தான் அவ்வளவு நாட்களாய் சேர்த்து வைத்திருந்த அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சி
அவருடைய பாதத்தில் ஊற்றி தலைமயிர்னால துடைக்கும் போது, என்ன அவர் உயிரோடு இருக்கும்போது எதுக்கு இப்படி பண்ணிடுறீங்க? உடனே அவர் என்ட்ரி, எப்பா நான் உன் வீட்டுக்கு எப்பவும் வரமாட்டேன், இந்த சகோதரி என்ன ரொம்ப நாளெல்லாம் பார்க்க போறது இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன், என்ன அடக்கம் பண்றதுக்கு ஏதுவா இவ பண்ணிட்டா, இப்போ பண்ணிட்டாங்கப்பா முன்னடையாளமா. நீ வந்து நான் செத்ததுக்கு அப்புறம் இல்லைன்னா நான் வந்து கல்லறையில் வச்சதுக்கு அப்புறம் நீ பண்றதா நிறைய இருக்கலாம், ஆனா இப்போ இந்த வாய்ப்பு வேற யாருக்கும் கிடைக்காது. அதனால சில நேரங்களில் ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இப்பதான் கிடைக்கும், ஊழியம் செய்யறதுடைய வாய்ப்பு கூட இப்பதான் கிடைக்கும். அதுக்காக நாளைக்கு 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 இல்லை, இன்றைக்கே ரட்சணிய நாள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா ஆண்டவரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் எளிமை நிற்கலாமா? எல்லாரும் எளிமை நின்று தேங்க்யூ ஜீசஸ். இந்த மூன்றாவது ஒரு வார்த்தையை கூட ஒரே லைனில் சொல்கிறேன், அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க, ஒரே லைனில் சொல்கிறேன். அடுத்த சர்வீஸில் கர்த்தருக்கு சித்தம் வந்து கொஞ்சம் விளக்கமாய் நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக நம்முடைய வாய்ப்புகளை ஏன் நம்ம இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட், அடுத்து வளரணும், அடுத்து உயரணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நிறைய பேர் தங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இழந்துருவாங்க. விருப்பம் இல்லாதவர்கள், எனக்கெல்லாம் பெருசாக எல்லாம் ஆசை இல்லை பிரதர், பெருசாக எல்லாம் பண்ணணும்னு இல்லை பிரதர், அதெல்லாம் போட்டோம், அதெல்லாம் விட்டுருங்க, அதை ஏன் போய் பாடுபடுவானே, அதை போய் செய்யவானே அப்படின்னு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நிறைய பேர் விடுறாங்க. அப்படி உங்களுடைய வாய்ப்புகளை விடாதிருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் எரிந்து கொண்டே இருப்பேன், நான் எரிந்து கொண்டே இருப்பேன். எதுவரையிலும் தெரியுமா? நான் மரணம் வரை கர்த்தரை சந்திக்கிற வரைக்கும் நான் எரிந்து கொண்டே இருப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. வாய்ப்பை பயன்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வாய்ப்புகளை பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வாய்ப்பிலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்க பல வருடமாய் கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் செய்கிற அந்த காரியத்தை ஒரு நாள் ஆண்டவருடைய கண்கள் திறந்து பார்க்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. 38 வருடமாய் வியாதி, 38 இயர்ஸ், 38 வருஷமாய் வியாதி. ஆனா சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க ஒருத்தரும் இல்லை. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இனி நீ சுகம் பெற்று என்ன பண்ண சொல்லுங்க, நீ இனி சுகப்படுத்தி என்னப்பா பண்ண போற, என்ன பண்ண போற, என்ன செய்ய போற? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இனி ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ண போறீங்க? விட்டுரு, அதான் உனக்கு தலையெழுத்தாதான். ஆனா இத்தனை ஆண்டு ஆனாலும் அந்த வியாதிஸ்தனுக்கு மட்டும் ஒண்ணு இருந்துச்சு, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தவழ்ந்து உருண்டு பிறண்டாவது எங்க போயிடுவான்? வேதம் சொல்லுது, அவன் ஏற்கனவே தங்கி இருந்த இடத்துக்கும் பெதஸ்தாவுக்கும் பல கிலோமீட்டர் தூரம். எப்படி போனானே தெரியல. அவன் சொல்றான், என்னை குளத்துக்கு கரையில படுத்து கிடக்குறான், கரையில இருந்து குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அப்ப என்ன 10 கிலோமீட்டர் அவனை தூக்கிட்டு போற யாரு இருக்கா? யாருமே கிடையாது. ஆனா கேள்விப்படுறான், அவனுடைய காதல கேள்விப்படுறான், என்ன தெரியுமா? பெதஸ்தான்ற ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு ஒரு தூதன் கலக்க வர்றான். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த குளத்துல முதல் கலக்கிறவங்களுக்கு என்ன, இறங்குறவங்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே, இது ஒருவேளை இந்த இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா, இதுல எனக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னா கிளம்பி போயிட்டான் பாருங்களேன். அதே போல ஒவ்வொரு நாளும் அந்த குளம் கலக்கும் போது தான் போய் இறங்க முடியாதுன்னு தெரியும். தான் போய் இறங்க முடியாது அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம போறதுக்குள்ள இன்னொருத்தன் கண்டிப்பா குதிக்கதான். சொல்லுங்க, நீங்களா இருந்தா என்ன சொல்லுங்க? சொல்லு, உங்களுக்கு நல்லா தெரியுது நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் குதிப்பான்னு தெரியுது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம நிறைய பேர் கையை கட்டிட்டு, யாரு ரத்னபுரியா, கவுண்டர் மில்ஸா, அவன் கவுண்டர் மில்ஸ் தான் வந்திருக்கான் போல, கவுண்டர் மில்ஸ்ல இருந்து வரவெல்லாம் போறான் பாரு. நம்ம நிறைய பேர் ஒரு ட்ரை கூட பண்ண மாட்டோம், எங்கேயோ உட்காந்துருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம போறதுக்குள்ள இன்னொருத்தன், ஏன்னா அவனை கொண்டு போய் விடுறதுக்கு இன்னொருத்தங்க இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லைன்னா கூட, 7வது வசனம், அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன். என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லைன்னா கூட ஐ வில் ட்ரை, நான் ட்ரை பண்றேன், நான் ஒரு நாள் கூட அமைதியா இல்லையா, நான் போவேன். அந்த வாய்ப்பு ஒருவேளை எனக்கு கிடைச்சிச்சுன்னா, ஒருவேளை அவன் கொண்டு வர நேரத்தில் தடுக்கி கீழே வந்து நான் ஃபர்ஸ்ட் விழுந்துட்டேன்னா. அதனாலதான் அவ்வளோ தூரத்தில் பார்த்துட்டு இருந்த ஆண்டவர் 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஏன் அப்படின்னா, எப்பா உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைப்பா, உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை.
எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் நான் சுகப்படணும்ன்ற ஒரே தரிசனத்துல அத்தனை நெகட்டிவ், அத்தனை எதிர்மறையான வார்த்தை. பிரதர் சிஸ்டர், இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவ்வளவு நெகட்டிவ் உங்களை சுத்திட்டே இருக்கலாம். உங்களை பார்க்கறவங்க அத்தனை பேரும் இதே மாதிரி சொல்லலாம். நீ சுகம் பெற்று என்ன பண்ண போற, நீ சம்பாரிச்சு நீ என்ன பண்ண போற, நீ வாழ்ந்து நீ என்ன பண்ண போற, இவ்வளவு காலம் தாண்டினதுக்கு அப்புறம் நீ பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்கலாம். வாலிப தம்பியை பார்த்து கேட்கலாம், தங்கச்சியை பார்த்து கேட்கலாம். நீ என்னத்தை பண்ண, வேண்டாம் விட்டுரு, இப்படி போய் எதுக்கு கஷ்டப்பட்டு கிடக்குற, இப்படி போய் எதுக்கு இது பண்ற, இருக்கிறத வச்சு வாழ், என்னென்னமோ சொல்லலாம். உங்களை சுத்தி அத்தனை நெகட்டிவ்ஸ் இருக்கும்போது இன்றைக்கு இல்ல, எனக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை கூட நான் தவற விட மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுத்தீங்கன்னா, நான் நம்புறேன் அந்த வாய்ப்புல கர்த்தருடைய கரம் இருக்கும். உங்களை தேடி ஆண்டவர் வருவார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், அது எத்தனை வருட வியாதியா இருந்தாலும், கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். உங்களை சுமந்து கொண்டு வந்த படுக்கையை நீங்கள் சுமந்து கொண்டு போகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. முழு பலத்தோடு கூட சொல்லுங்க ஆமென் சொல்லிக்கொண்டு அப்படியே கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படுவதாக. இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறவர். இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளை உற்சாகத்தால நிரப்புங்க, தைரியத்தால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளை தைரியத்தால நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும், சுற்றத்தார் என்னில் பகையானாலும், வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வலக்கரம் தாங்கும். பயப்படாதே. சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, சின்ன வாய்ப்புகளை கூட உடனே பயன்படுத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் பலன் தருவாரா. ஆமென் சொல்லுங்கள். உங்க நிறைய பேருடைய மோட்டிவேஷனுக்கு, ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சினுடைய மோட்டிவேஷனுக்காக தான் நிறைய நான் சொல்றேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையை நான் வந்து போன வாரம் அந்த 25th ஆனிவர்சரியில் கூட என்னுடைய சாட்சியை சொன்னேன். ஒரு பின்னணி கூட எனக்கு இல்லைப்பா, ஒரு பின்னணி கூட இல்லை. எங்க அப்பா ஊழியக்காரரும் இல்லை, ஊழியத்திற்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் கூட இல்லை. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் என்னை நடத்துகிற விதத்தை பார்த்து அவ்வளவு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் ஒரு வாய்ப்பை கூட இழக்கக்கூடாதுன்னு நினைச்சவன் நான். ஒரு வாய்ப்பை கூட. பெஸ்லே அவருடைய வீட்டில் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கும் போது மாடியில் ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாடியில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா வெறும் பிரதர் எபி பிரதர் கூட அங்கே தான் கூடியிருந்தாங்க. வெறும் 30 அடிக்கு 15 அடி, 30 அடி நீளம், 15 அடி அகலம். அந்த 15 அடியிலே 3 அடி வலிக்கு விடணும். ஏன்னா அவங்க வீட்டில் இருந்து அப்படிதான் வர முடியும். 11 அடிக்கு 30 அடி. நான் இப்போ நிற்கிற இந்த பலிபீடம் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது வந்து 25 ஃபீட் இருக்கும். 25 அடிக்கு 30 அடி இருக்கும். இதை விட சின்ன இடம். 30 அடி நீளம், 11 அடி அகலம் தான் அந்த சர்ச். ஆனால் மொட்டை மாடியில் போய் நின்று கையை நீட்டி அந்த இடத்துக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஆலயம் எழும்புனா நல்லா இருக்கும்ல, இந்த இடத்துல ஒரு ஆலயம் எழும்புனா நல்லா இருக்கும்ல. அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே ப்ரேயர் நடத்தின 3 மாதத்துக்குள்ள ஒருத்தர் ஜபத்துக்கு வந்து கீழே ஏதாவது இந்த சர்ச் மாடி ஏறி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதுவும் வீட்டில் நடத்துனீங்கன்னா நிறைய பேர் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. சர்ச்சுன்னு ஒரு அட்மாஸ்பியர் வந்தால் தான் ஜனங்கள் உள்ளே வருவாங்க. சின்னதாக இருந்தால் கூட ஒரு சர்ச்சு கட்டிடலாமே, நான் ஒரு 25,000 ரூபா தரேன், எங்கேயாவது நீங்கள் நடத்தணும்னா நடத்துங்க அப்படின்னாரு. அவ்வளோதான். இந்த பலிபீடத்தினுடைய முக்கால்வாசி இருக்கும். அந்த இடத்துல ஒரு பலிபீடம், அந்த இடத்துல ஒரு ஷெட்டு, அந்த இடத்துல ஒரு சர்ச்சு. அதில் ஆரம்பித்து அதில் நடத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த சர்ச்சில் ஆளே இல்லை, 4 பேர் நின்றுருப்பாங்க, சர்ச்சே நிறையாது. அப்போ ஒரு கன்வென்ஷனுக்கு அந்த சர்ச்சு நிறைஞ்சு 55 பேர் வந்தால் சர்ச்சு நிறைஞ்சு வெளியில் அப்படியே வெளியில் போகும். அது அவ்வளோ பெருமையாக, ஐயோ சர்ச்சு நிறைஞ்சிச்சுங்க, ரோட்டில் எல்லாம் நிற்கிறாங்க. ரோட்டில் இவ்வளோ உட்காரது தீப்பெட்டி மாதிரி ஒரு சர்ச்சை உள்ள வச்சுட்டு 50 பேர் கூட உட்கார முடியாதுங்க, சர்ச்சு நிறைஞ்சு வளைஞ்சிச்சாமா அப்படின்னு என் மனசு சொல்லும். ஆண்டவர் உண்மையிலே அவரை போல நல்லவர் ஒருவருமே. அதனால நான் நம்புறேன், அற்பமான ஆரம்பத்தை அசைப்பை பண்ணாத கர்த்தர். ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற, நானும் என் பிள்ளைகளும், அம்மாங்க அப்பாங்க நிறைய பேர் உங்க வாய்ப்பை இழந்திருப்பீங்க. பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர், நீங்க மட்டும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா இன்னைக்கு இன்னொருத்த இடத்துல கையேந்திர அளவுக்கு என் வாழ்க்கை இருந்திருக்காது. ஆனா நான் இன்னைக்கு கையேந்திரேன். காரணம் என்ன? என் வாழ்க்கையில எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எத்தனையோ வாய்ப்பு. என் கோபத்தினால சில வாய்ப்பை நான் விட்டுட்டேன், என்னுடைய எரிச்சலினால நிறைய வாய்ப்பை விட்டுட்டேன், எனக்கு எவனும் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வாய்ப்பை விட்டுட்டேன். ஆனா என் பிள்ளை கூட அப்படி விட்டுறக்கூடாது. என் பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை வாய்ப்பையும் அவன் பயன்படுத்தி கர்த்தருடைய கையை பிடிச்சு ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி 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 கர்த்தர் அவனை கொண்டு வர வைக்கணும்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya.
நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே என் இயேசு என் பெரியவர், எனக்குள்ளே என் இயேசு என்னும் பெரியவர். நான் அறியாதது எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய கைகளை மேல தட்டி, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரும் வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வாலங்காரம் தாங்குவார் கலங்கார். எனக்குள்ளே என் இயேசு என் பெரியவர், எனக்குள்ளே என் இயேசு என் பெரியவர். நான் அறியாதது எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடும். நான் அறியாதது எனக்கு எட்டாததும் காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கிருபையாய்